முல்லாவின் கதை. என்ன அப்படின்னா, முல்லாவும் நண்பர்களும் ஒரு நாள் பேசிக்கொண்டே வந்தாங்க. முல்லா சொன்னாரு, நான் பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. உடனே முல்லாவை பார்த்த நண்பர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. முல்லா சொன்னார், நான் பாடசாலை ஆரம்பிக்க போறேன். எதுக்கு? எல்லாரையும் புத்திசாலியாக்குதான், நான் மட்டும் புத்திசாலியா இருந்தா போருமா அப்படின்னாரு. அவர் எப்பவுமே என்ன நகைச்சுவையா பேசக்கூடியவர் இல்லையா? அப்ப என்ன பண்ணாரு, நண்பர் 2 பேரும் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஆகா, ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அலறினாங்க. நம் நாட்டு உள்ள எல்லாம் புத்திசாலித்தனமா ஆக்க வேண்டும்னு நான் விரும்புறேன். சரி, என்னப்பா எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, என்ன திடீர்னு அப்படின்னு இந்த வடிவேலு மாதிரி கேட்டாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு. ஐயோன்னு நண்பர் அலறினார். ஏன்னா முல்லா என்ன செய்வாரு எந்த நேரத்துலன்னு தெரியாது. முல்லா, போதும் நீ என்னதான் பண்ண போற சொல்லு. நண்பர்களே, நான் போய் நம்ம ஊர்ல இருக்கிற பணக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நன்கொடை கேட்க போறேன். ஏன் எதுக்கு? அதான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போறேன்ல, அது கட்டுறதுக்கு பணம் வேணாமா? ஓ சரி, அப்ப நீங்களும் என் கூட வரணும். வந்தா போச்சு அப்படின்னாங்க. நம்ம எல்லாம் போய் ஒன்னா கேட்டாதான் தருவாங்க அப்படின்னு. சரி நம்ம போலாம் அப்படின்னு நிதி வசூல் செய்யறதுக்கு போனாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரா பணம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வசூலிச்சுட்டாரு. உடனே முல்லா சொன்னாரு, எல்லார்ட்டையும் வசூல் ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு திட்டம் போடலாமேனாரு. அதுக்குள்ள நம்ம ஊர்ல ஒரு கஞ்சா மாசிலாமணி இருக்கான் தெரியுமா, அவன்கிட்ட மட்டும் இன்னும் நீ வசூலிக்கவே இல்லையே, அவன் பெரிய பணக்காரன் இல்ல அப்படின்னா ஒரு நண்பன். அட அவ்வளவுதானே, நாளைக்கு போய் வசூலிச்சுட்டா போச்சு அப்படின்னா. நாளைக்கா? சரி போலாம் வா, அவன் கொடுத்துட்டாலும் நீ வாங்கிட்டாலும் அப்படின்னா ஒரு நண்பன். வா பாரு இந்த முல்லாவை அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட்டமா வர்றத பாத்துட்டான் அந்த மாசிலாமணி. அவன் என்ன பண்ணானாக்க, வேலைக்காரன்ட்ட, டேய் நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லு என்ன அப்படின்னு உள்ள போய் அதை சாத்திட்டு வேலைக்காரன் வெளில நின்னான். அவன் சொல்லும்போது பொய் சொல்றதுக்கு ஒரு பயம் வரும்ல, படப்படப்பா. அவங்க கேள்வியே கேட்கல, அதுக்கு முன்னாடி இவரே சொல்லிட்டாரு, உள்ள இல்லையே முதலாளி அப்படின்ட்டாரு. அப்படியா, சரி நீ அவர்கிட்ட என்ன சொல்லு, நாங்க பணம் கேட்டோம் வசூலிக்க அப்படின்னு சொல்லு. வந்தா என்ன சரிங்க அப்படின்னா. ஆனா படப்படப்பாவே இருந்தான். சரின்னு இவங்க திரும்பலான்னு அப்படி மெதுவா திரும்பினாங்க. கொஞ்ச நேரம் சத்தமே இல்லை. ஜன்னல் வழியா அந்த மாசிலாமணி எட்டி பார்த்தாரு. உங்க முதலாளியோட தலை மட்டும் ஜன்னல்ல தொங்குதுப்பா, பாவம் தலைய மட்டும் கழட்டி வச்சுட்டு போயிட்டாரு பத்தியா அப்படின்னு உடனே அவமானம் தாங்கல மாசிலாமணிக்கும். மத்த நண்பர்கள்லாம் கொள்ளுன்னு சிரிச்சாங்க. ஓடி வந்துட்டாரு தானாவே. முல்லா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒழுங்கா பணத்தை கொடுத்தாரு. உடனே நண்பர்கள் சொன்னாங்க, அப்பா காலமாட்டுல கூட இந்த முல்லா பால் கறந்துருவாருப்பா, அவ்வளவு புத்திசாலின்னாங்க.